நீங்க இப்படி பண்றதால தானே வீட்ல உங்க பசங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க. இனிமேலாச்சும் திருந்த பாருங்க. நடேசன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. நிலா இருந்துட்டு, "நீங்கள் இப்படி பண்ணதுனால தானே உங்கள் பசங்க இப்படிலாம் உங்களை பற்றி தப்பாக தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க. இந்த குறியை நிறுத்த பார்க்குறேன். ஆனால் இந்த குடி என்னை விட மாட்டேன் தானே நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே சேர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களோட கொடியை வந்து நிறுத்திடுவாங்க. உங்களால் அங்கே போக முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் போக நினச்சாலையும் என்னால் போக முடியாதம்மா. எனக்கு எல்லாமே இந்த வீடு தான். இந்த வீட்டில் இருக்கிற என்னோட பசங்க தான். என்ன தான் என்னை திட்டினாலேயும் நான் அவங்கள அப்படி பேசினாலேயும் அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாதும்மா. தயவு செஞ்சு என்னை அப்படி மட்டும் விட்டுறதும்மா. ஏதோ தினமும் கூட்டிகிட்டு வர மாதிரி மட்டும் இருந்தால் சொல்லுமா அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலை இருந்துட்டு, "நான் பேசி பார்க்குறேன். ஆனால் தயவு செஞ்சு அது வரைக்கும் குடிச்சிடாதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் வீட்டுக்கு வராங்க. "அண்ணன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல்லவனும் போர் அடிக்குதுன்னு சொன்னான். வீட்டில் டிவி வாங்குற பிரச்சனை வந்துச்சுல்ல, அதனால் அவனால் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லி அண்ணா கிட்டே சொல்லிட்டு இருந்தான். சரி, நான் தான் அண்ணனுக்கு துணையாவது இருக்கட்டுமேன்னு சொல்லி பல்லவனை கூட அமுச்சு வச்சுருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி, தோசை ஊற்றுட்டுமா, சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நடேசனுக்கு நெஞ்சு வலி வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.